This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பஸ் பாஸ் பஞ்சாயத்து இனி இல்லை. அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம். சூப்பரான செய்தி. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள், வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு கட்டணமில்லா பயணம் செய்யும் வகையில் விலையில்லா பயண அட்டை இணையதளம் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மென்பொருள் தயாரிப்பு காரணமாக ஏற்கனவே இருக்கும் இலவச பயண அட்டைகளை கொண்டு செப்டம்பர் 30 வரை பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் தனியார் பேருந்து சேவை இல்லாத நிலையில் அரசு பேருந்து சேவை தான் மக்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 20,000க்கு மேற்பட்ட பேருந்துகள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்களை சுமந்து பயணிக்கின்றன. குறிப்பாக கடைக்கோடி கிராமங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் அரசு பேருந்து சேவைதான் வரப்பிரசாதமாக உள்ளது. மேலும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், பெண்களுக்கு இலவச பயணம் என அரசு பேருந்து சேவையை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சார்பில் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழ் அறிஞர்கள், வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அவர்களுக்கு தனியே பயண அட்டையை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆன்லைன் மூலமாக கட்டணமில்லா பயண அட்டைகளை பெறும் வசதி அரசு போக்குவரத்து கழகங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதற்காக மென்பொருள் தயாரிப்பு பணியும் நடைபெற்று வருகிறது. மேலும் இதுவரை அந்த பணிகள் நிறைவடையாத நிலையில் மாற்றுத்திறனாளிகள், தமிழ் அறிஞர்கள் தங்களுக்கான இலவச பேருந்து பயண அட்டையை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் 31 பயண அட்டைகள் காலாவதி தேதி நிறைவடைந்தது. ஆனால் பிரச்சனை எழுந்த நிலையில் ஜூன் 30 வரை அந்த பயண அட்டை செல்லும் என அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது வரை இணையதள பயன்பாட்டிற்கு வராத நிலையில் செப்டம்பர் 30 வரை இந்த பயண அட்டைகளை பயன்படுத்தலாம் என போக்குவரத்து துறை சிவசங்கர் கூறியுள்ளார். இதனை அடுத்து போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயணிகள் பயன்படுத்தி வரும் 31/3/2025 வரை செல்லத்தக்க பட்டணமில்லா பயண அட்டைகளை 30/6/2025 வரை நீடிக்கப்பட்டது. இந்நிலையில் மேலும் 3 மாதங்களுக்கு 30/9/2025 வரை நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்று கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.